வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசிய டாக்ஸி தொழில்துறை நவீனமயம், குத்தகை முறை ஒழிப்பு, புதிய புரோத்தான் S70 அறிமுகம். டாக்ஸி தொழில்துறையை நவீனமயமாக்க 3 புதிய திட்டங்களை போக்குவரத்து அமைச்சு அமல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கில்லான் பள்ளத்தாக்கு பொது போக்குவரத்து திட்டத்தின் வழியே டாக்ஸி கட்டணங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளன என்றும், ஓட்டுநர்களுக்கு பயிற்சிகளும் புதிய வாகன நிதியுதவிகளும் வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் தொடக்கி வைக்கப்பட்ட தேசிய மடானி டாக்ஸி திட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் வசதி கட்டமைப்பை கொண்ட புரோத்தான் S70 புதிய ரக கார் அதிகாரப்பூர்வ மாதிரி டாக்ஸி வாகனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நீண்ட காலமாக இருந்த குத்தகை முறை ஒழிக்கப்பட்டு ஓட்டுநர்களே வாகனங்களின் முழு சட்டப்பூர்வ உரிமையாளர்களாக மாறுவதற்கு நிதி அமைச்சு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இனிவரும் புதிய டாக்ஸிகள் பாரம்பரிய கூரை விளக்குகளுக்கு பதிலாக கேட் என்ற எழுத்துகளுடன் தொடங்கும் சிறப்பு பதிவு எண்களை கொண்ட நவீன அடையாளத்தை பெறும் என்றும் அமைச்சர் ஆந்தனி லோக் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு 13 வயது இளைஞர் டி நவீன் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பேரின் விசாரணைக்கான தேதிகளை பினாங் உயர் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. அதன்படி வரும் அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதி வரையிலும், அக்டோபர் 12 முதல் 16ஆம் தேதி வரையிலும் இந்த வழக்கு விசாரணை பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் நடைபெறும். உயர் நீதிமன்ற துணை பதிவு அதிகாரி முகமது ஃபிர்டவுஸ் அப்துல் வஹாப் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அடுத்த விசாரணை தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. ராகசுதன், எஸ் கோகுலன் மற்றும் சம்பவத்தின் போது சிறுவர்களாக இருந்த 2 என 4 பேரும் கடந்த 2023 அக்டோபரில் உயர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். எனினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இத்தீர்ப்பை ரத்து செய்து அவர்கள் தங்களின் தரப்பு பாதுகாப்பை முன்வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த வழக்கின் முழுமையான உண்மைகள், சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் மற்றும் முந்தைய நீதிமன்ற பதிவுகளை மீண்டும் மறு ஆய்வு செய்து தயாராக வேண்டும் என்பதே தற்போதைக்கு தங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலாகும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் முகமது அம்ரி ஜோஹாரி தெரிவித்துள்ளார். மீண்டும் கைது செய்யப்பட்ட அந்த நால்வரும் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி தனது தேர்தல் வாக்குறுதியாக ஜோஹோர் சிங்கப்பூரா எஜெண்டா என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் எல்லைகளுக்கு இடையே தினமும் பயணம் செய்வோர் சந்திக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஸ்டூலாங் தொகுதியின் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரான ஆண்ட்ரூ சென் கா எங் கூறுகையில், எல்லை தாண்டி பயணிப்பவர்களுக்காக பேருந்து மற்றும் பல்வேறு வகையான ரயில் சேவைகளை ஒன்றாக இணைத்து எளிமையான ஒரு போக்குவரத்து அமைப்பை உருவாக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். எல்லைகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் QR கோட் மற்றும் தானியங்கி கதவுகள் நல்ல பலனை தந்துள்ளன. இதன் அடுத்த கட்டமாக பயணிகளின் முகத்தை அடையாளம் காணும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லை சோதனைகளை இன்னும் வேகமாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் விவரித்தார். மேலும் தினமும் வேலைக்காக ஜொஹூரில் இருந்து எல்லை தாண்டி சிங்கப்பூருக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஸ்குடாய், குலாய், கம்பாஸ் மற்றும் பாசிர்குடாங் ஆகிய முக்கிய பகுதிகளில் இருந்து புதிய ரயில் நிலையத்திற்கு செல்ல இணைப்பு பேருந்து சேவைகளும் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இந்த ஒட்டுமொத்த போக்குவரத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்த மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நெருக்கமாக செயல்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று ஆண்ட்ரூ சென் தெரிவித்தார். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 8 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பர்கோக் தொகுதியில் ஜாசேகா சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரான ஆசிரியர் தே யோக் ஜியூன் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டும் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். இவருக்கு ஆதரவாக ஜுலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரும் களத்தில் இறங்கி மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்து வருகிறார். தொகுதியில் உள்ள வீடமைப்பு பகுதிகளிலும் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ள தே யோக் ஜியூன் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக தம்மை ஆதரிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி தம்முடைய வாக்குறுதிகளையும் விவரித்து வருகிறார்.
This under Parliament which area? Lapis. Oh, Lapis. YB Pang di பார்த்தீங்களா? Oh, போலீஸ் இருக்காங்களா? ஓகே நன்றி. அப்ப தயவு செய்து இந்த வர தேர்தல்ல 11ஆம் தேதி வளர்த்துறாம செகுதி போட்டி போடுறாங்க. கூட பாத்துங்க. இத்தேர்தலில் தொகுதி மக்கள் தம்மை ஆதரித்து வெற்றி பெறச் செய்வது மூலம் கிராமப்புற இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற வெகு தூரம் இடம்பெயராமல் இருக்க பொக்கோக் தொகுதியிலேயே தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சிக்கான டிவேட் திட்டங்கள், சான்றிதழ் படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு பொருத்த திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி, டிஜிட்டல் பொருளாதாரம், பசுமை தொழில்நுட்பம் மற்றும் நவீன விவசாயம் ஆகிய துறைகளில் கால்பதிக்க வழிவகை செய்யப்படும் என்று தே யோக் ஜியோன் உத்தரவாதம் அளித்துள்ளார். அது மட்டுமின்றி டிபேட் திட்ட வலுப்படுத்துதல் மூலம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறன் அதிகரிப்பதுடன் புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும். மேலும் கல்விசார் படிப்புகளும் டிவேட் கல்வியும் சமமாக வலுப்படுத்தப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களின் தனிப்பட்ட திறமைக்கு ஏற்ப சம வாய்ப்புகள் வழங்கப்படும். தவிர கிராமப்புற கல்வி வளர்ச்சி மற்றும் பொக்கோக் தொகுதியின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காக தனது குரலை மாநில சட்டமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் 2வது எண்ணில் போட்டியிடும் தம்மை ஆதரித்து வெற்றி பெறச் செய்யுமாறு தே யோக் ஜியோன் தமது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் தொகுதி வாக்காளர்களை மிக உருக்கமாக கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பிளக்ஸி பாக்கிங் கைபேசி செயலியில் ஏற்பட்ட இணைய தாக்குதல் மற்றும் தரவு கசிவு குறித்த விசாரணை அறிக்கையை அம்மாநில அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று புட்டலிங் ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான் சோங் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தாக்குதலுக்கான காரணம், அதன் பாதிப்புகள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு வெளிப்படையாக விளக்கமளிக்க வேண்டும் என்றும், விளக்கமளிக்க தவறினால் மாநில சிறப்பு குழு மூலம் மக்கள் முன்னிலையில் நேரடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த தரவு கசிவு என்பது வெறும் வருவாய் இழப்பு மட்டுமல்லாமல் பொதுமக்களின் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்போடு தொடர்புடையது என்று லீ சுட்டிக்காட்டினார். கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த இணைய தாக்குதலால் நாடு முழுவதும் 64 ஊராட்சி மன்றங்களின் டிஜிட்டல் தொழில்நுட்ப வாகன நிறுத்த கட்டண சேவை பாதிக்கப்பட்டு நேற்றுதான் இச்செயலிகள் மீண்டும் செயல்பட தொடங்கின என்பது குறிப்பிடத்தக்கது. சிரம்பான் தமன் துவன்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோற்சவ பெருவிழா நாளை ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பக்தி பரவசத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. எம்பெருமானின் திருவருளை பெற பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தும் பிரம்மாண்ட பால்குட திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து இறைவன் வீதியுலா வரும் கண்கொள்ளா காட்சியான சப்த ரத ஊர்வலமும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக நேற்று வியாழக்கிழமை ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ புவி தர்ஷன் குருக்கள் தலைமையில் அர்த்தநாரீஸ்வரர் திருவிழா பக்தி பூர்வமாக நடைபெற்றது. அண்ணாமலையாரை பல்லக்கில் ஏந்திய வண்ணம் நடைபெற்ற இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆன்மீக நிகழ்விற்கு மெருகூட்டும் வகையில் இறைவனுக்கான பாரம்பரிய பரதநாட்டிய சமர்ப்பண நிகழ்வும் அரங்கேறியது. விழாவின் முக்கிய அங்கமாக நாளை காலை மணி 7:31க்கு ஜலன் துவன்கு அம்புவான் நஜிஹாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டு காலை மணி 8:31க்கு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தை வந்தடைவர். தொடர்ந்து மாலை 6:31 மணியளவில் பக்தர்களின் பக்தி வெள்ளத்தில் சப்த ரத ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கும் என்று தேவஸ்தான பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வருடாந்திர திருவிழாவின் உற்சவத்தையொட்டி நாளை காலையில் வருகை தரும் சுமார் 1000 பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது. மேலும் ரத ஊர்வலத்தின் போது 5ஆம் எண் தேர் பந்தலில் பிரம்மாண்ட கலை விழாவிற்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக N9 தொண்டுழிய குழுவின் தலைவர் லிங்கேஸ்வரன் வெள்ளியப்பன் தெரிவித்தார். அன்று காலை NN சேரிட்டி குரூப் சார்பில் நம்மளுடைய
பக்தர்களுக்கு சுமாராக 1000 பேத்துக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் அதாவது சிற்றுண்டியை வழங்க போறோம். பிறகு இரவுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்பந்தல் 5ஆம் நம்பர் தேர்பந்தலில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்என் சேரிட்டி குரூப் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க சிறப்பான ஒரு கலாச்சாரத்தோட அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வும் அங்கு நடைபெற போகுது. ஸோ பிரம்மாண்டமான ஏற்பாடோடு அங்கு நடைபெற போகுது. ஸோ இதுக்கு அனைத்து நம்மளுடைய சிரம்பானில் இருக்கும் மக்கள், மலேசியாவில் இருக்கும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தேவஸ்தானத்தின் இந்த மாபெரும் ஆன்மீக பெருவிழாவிற்கு மஹிமா அமைப்பின் தலைவரும் DSK குழுமத்தின் பொறுப்பாளருமான டத்தோ என் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பிக்க உள்ளார் என்று தேவஸ்தானம் பக்தி பூர்வமாக அறிவித்துள்ளது. தேசிய நிதி குற்றவியல் தடுப்பு மையமான NFCC ஆலோசனை குழு உறுப்பினராக தன்ஸ்ரீ அசாம் பக்கி நியமிக்கப்பட்டதை ரத்து செய்யும் அதிகாரம் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கு மட்டுமே உள்ளது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார், அசாம் பாக்கியின் இந்த நியமன காலம் வரும் 2027ஆம் ஆண்டு வரை செல்லுபடியாகும் என்றும் அதை ரத்து செய்யும் அதிகாரம் மாமன்னருக்கு மட்டுமே உண்டு என்றும் குறிப்பிட்டார். மேலும் இதற்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் பதவிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மின்னல் FM-இன் பிரம்மாண்ட கலப்படம் நேரடி இசை நிகழ்ச்சி நாளை கூலாயில் கோலாகலமாக தொடங்குகிறது. மின்னல் FM தொடர்புத்துறை அமைச்சு மலேசிய வானொலி தொலைக்காட்சியான RTM ஆகியவற்றுடன் இணைந்து நாளை ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் தி கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல் மால் மண்டபத்தில் பிரம்மாண்ட கலப்படம் நேரடி இசை மற்றும் கலாச்சார நிகழ்வான ரோட் ஷோவை மிக கோலாகலமாக நடத்தவிருக்கிறது. கூலை வட்டார மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து இன்புறுமாறு அழைக்கப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.